எம்ஜிஆர்ன்றது 3 எழுத்து, விஜய்ங்கிறது 3 எழுத்து. இந்த 3 எழுத்துக்கு 26ல வெற்றி உண்டு. காசுக்காகவோ பணத்துக்காகவோ நாங்க வரல. எங்களை வயசானவங்கள வர வேண்டாம்னாரு. நாங்க வந்திருக்கிறோம். ஒரு குவார்டருக்கும் பிரியாணிக்கும் நாங்க வரல. அவர் ஜெயிக்கணும், நல்ல ஆட்சி வரணும், மக்களுக்கு செய்யணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. எம்ஜிஆர் மேல எப்படி நம்பிக்கை வச்சோம்? அவரும் படத்துல நடிச்சது. ஆமா, கண்டிப்பா எம்ஜிஆரா தான் பாக்குறோம். அதான் முதலே சொல்லிட்டேன். எம்ஜிஆருங்கிறது 3 எழுத்து, விஜய்ங்கிறது 3 எழுத்து. அது அதுலயே அடக்கமாயிருச்சு. யாரையும் திட்டவோ, அவரு சொன்ன மாதிரி தான், விஜய் சொன்ன மாதிரி தான் நாமளும் சொல்றோம். மற்றவங்களை திட்டுறதோ இதோ கிடையாது. அவரு கண்டிப்பா வருவார். எல்லா ஓட்டு இது அவருக்காகன்னு இல்ல, ரசிகருக்காகன்னு இல்ல, ஓட்டு தான் எல்லாமே. பேசுறவங்க பேசினாலும் ஓட்டு உழுவுறது அவருக்கு தான். 26ல வெற்றி. அண்ணனை பாக்குறதுக்குன்னே எவ்வளவுதானாலும் நாங்க போராடி தான் வந்துட்டோம். நீங்க இந்த 2026 சிஎம் விஜய் அண்ணா தான், மாற்றமே இல்ல. கான்பிடண்டா தான் சொல்லுவோம். என்னன்னா கூட்டம், இந்த கூட்டத்துக்கு மேல எதுவுமே தேவையில்லை. அது அவரோட தப்பு இல்ல. அது அவரோட தப்பு இல்ல. பர்மிஷன் கொடுத்தாதான் அவர் நடத்துவாரு. பர்மிஷன் கொடுத்தாதான் நடத்துவாரு, இல்லன்னா அவர் எப்படி நடத்துவாரு? பர்மிஷன் இன்னைக்கு இதுக்கே இவ்வளவு பிரச்சனை பண்ணி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. பர்மிஷன் கொடுத்தா அவர் பாட்டுக்கு வார பிரச்சனை நடத்திட்டு போயிடுவாரு. அவருக்கு மட்டும் தான் இவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு பிரச்சனை நடக்குது, நேற்று நைட்ல இருந்தே உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் எப்படி வரும்? இவர் நாங்க விட்டுட்டு தான் வந்திருக்கோம். 300 400 இந்த கொடுத்து வர வைக்கிறாங்க. நாங்க அவரை பார்க்கணும், அவருக்காக வந்திருக்கோம். அதனாலதான் இத்தனை கூட்டம். இது தானா சேர்ந்த கூட்டம். சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கோம். மனசார வந்தோம். மனசார ஒரு ஆர்வம், மனசார வந்தோம், அவ்வளவுதான். வேற எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். பாத்தீங்களா சார்? நல்லா இருந்தது. பாத்தீங்களா? எப்படி பாத்தீங்களா? பயங்கரமா. அத பாக்கதான் சார் சம்பளத்தை விட்டுட்டு வந்தோம். இல்லாம தேடி வந்த இது கூட்டம் அப்பா.